ஓகே கைஸ். ஸோ நீங்க என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட்டு ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் போயிடுறீங்க. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்ல நமக்கு பார்க்குறப்பவே தெரியுது மார்க்கெட் சிங்கிள் சைடட் மொமெண்டம். மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டா புல்லிஷ் மொமெண்டம்ல இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து பியரிஷ் மொமெண்டம் நான் எப்படி கன்ஃபார்ம் பண்றது? இப்போ வந்துட்டு பார்த்தா தெரியுது. உங்களுக்கு ஆகஸ்ட் மந்த்ல இருந்து இப்போ வரைக்கும் பார்க்குறப்போ அப்படியே மேலே போயிட்டு இருக்கு. இப்போ நான் வந்துட்டு இது பியரிஷ் மொமெண்டம் அப்படின்னா மார்க்கெட் எப்படி இருக்கும்? இப்போ இங்க இருந்து இப்போ கீழே வந்துகிட்டு இருக்கு மார்க்கெட். கீழே வருது, ஒரு ரீடெஸ்ட் பண்ணுது. ஸோ இப்படி கீழே வந்திருக்கும். அடுத்த சப்போர்ட் ஏரியா இது, அடுத்த சப்போர்ட் ஏரியா இது கீழே வந்திருக்கும். அப்போ நமக்கு வந்து தெரியும் மார்க்கெட் வந்து இது கிளியரா செல் சைட் மொமெண்டம். இப்போ மார்க்கெட் வந்துட்டு இந்த ஏரியாவை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து செல் சைடில் போகுது. ஸோ நமக்கு பார்த்தா கிளியரா தெரியும் இது வந்து செல், இது வந்து உங்களுக்கு பியரிஷ் மொமெண்டம். இப்போ கரண்ட்லி பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன தெரியுது, மார்க்கெட் வந்து பை மொமெண்டம். ஸோ ரீடெஸ்ட் எடுக்குது, மேலே போகுது, ரீடெஸ்ட் எடுக்குது, மேலே போகுது, ரீடெஸ்ட் எடுக்குது, மேலே போகுது. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, மார்க்கெட் சிங்கிள் சைடா பை மொமெண்டம்ல இருக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்ல. ஸோ நம்ம டேல வந்து நம்ம ட்ரெண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ட்ரெண்ட் வந்து பை சைடில் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம், 4 ஹவருக்கு போகணும். ஸோ 4 ஹவர் தான் மெயின். நீங்க 4 ஹவர்ல என்ன பண்ணணும், 4 ஹவர்ல தான் கீ ஆர்டர் பிளாக்ஸை மார்க் பண்ணணும். கீ ஆர்டர் பிளாக்ஸ் அப்படின்றது 4 ஹவரோட மெயின் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இப்போ பாருங்க, நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை நீங்க எப்படி மார்க் பண்ணணும், ஃபர்ஸ்ட் 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல ஈச் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்க மார்க் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஈச் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்க பாருங்க, இந்த ஏரியா ஓகே, இது வந்துட்டு ப்ரீவியஸ் ஏரியா. ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த மூவ்க்கு இது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ், இங்க ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுது. இப்போ பிரேக் பண்ண அப்புறம் இந்த மொமெண்டம் நமக்கு என்ன ஆகுது, இது வந்துட்டு சப்போர்ட்டா மாறுது. இப்போ மார்க்கெட் வந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல கீழே வருது அப்படின்னா இதுதான் கீ சப்போர்ட். இதுதான் கீ சப்போர்ட் 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல. ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் எந்த ஏரியா, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இங்க பாருங்க அடுத்த ஏரியா. ஓகே, இது வந்துட்டு அடுத்த ஏரியா. ஸோ அடுத்து இங்க இருந்து இங்க வரும், இங்க கீழே வரும். இப்போ நீங்க ஆல்ரெடி 2 டிராப் பண்ணிட்டீங்க. அடுத்தது இங்க பாருங்க, இங்க ஒரு இது வந்துட்டு ஒரு சப்போர்ட் ஏரியா. ஓகே, இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா. ஜஸ்ட் நான் இப்போ லைன் ட்ரா பண்றேன், அப்புறம் ஆர்டர் பிளாக் ட்ரா பண்ணுவோம். ஸோ இது ஒரு சப்போர்ட் ஏரியா. அதுக்கப்புறம் பாருங்க நெக்ஸ்ட் வந்து இங்க கீழே ஒரு சப்போர்ட் ஏரியா இருக்கு, இங்க ஒரு சப்போர்ட் ஏரியா. நீங்க இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஜோன்ஸை நீங்க ட்ரா பண்ணிக்கணும். ஸோ நமக்கு தெரிஞ்சிருச்சு 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல இதெல்லாம் தான் கீ ஜோன்ஸ். இப்போ நீங்க என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் லோவர் டைம் ஃப்ரேம் போயிடணும், ஒரு 1 ஹவர். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம என்ன ட்ரேட் எடுக்கிறோன்ற பொறுத்து ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணணும். இப்போ நம்ம என்ன ட்ரேட் எடுக்கிறோம், நம்ம வந்துட்டு ஸ்கேல்பிங் ட்ரேட். ஸ்கேல்பிங்னா நம்ம மேக்ஸிமம் 15 மினிட்ஸ்ல இருந்து ஒரு 1 ஹவருக்குள்ள தான் இருக்கும் அந்த ட்ரேடு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் இந்த மாதிரி சார்ட்டை பார்த்து தான் ட்ரேட் எடுக்கிறோம். அப்படின்றப்போ 4 ஹவரோட ஆர்டர் பிளாக்கை வச்சு நம்ம ட்ரேட் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் இப்போ மார்க்கெட் வந்துட்டு நம்ம 5 மினிட்ஸ் கேண்டில் இல்லை 1 மினிட் சைடில் நம்ம பார்க்குறப்போ இப்போ 4594ல இருந்து 4550 வருது அப்படின்னா நமக்கு அது வந்து ஒரு பெரிய கிராஷ் மாதிரி. ஓகே, ஏன்னா நம்ம டைம் ஃப்ரேமுக்கு அது ஒரு பெரிய கிராஷ். ஆனால் நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸில் பார்க்குறப்போ இது வந்து ஒரு நார்மலான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். நம்ம 4590ல இருந்து 4550ன்றது 500 பிப்ஸ் மொமெண்டம். ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா 0.1 லாட் எடுத்திருந்தாவே $500 ப்ராஃபிட் இந்த ஏரியாவுக்கு. அப்போ ஆனால் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸில் இது வந்து ஒரு சின்ன மொமெண்டம், லோவர் டைம் ஃப்ரேம்ல இது ஒரு பெரிய மொமெண்டம். ஸோ அப்போ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இந்த ஆர்டர் பிளாக் இது வந்து கீ ஆர்டர் பிளாக்ஸ். இந்த ஆர்டர் பிளாக்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். இந்த 4 ஹவர் ஆர்டர் பிளாக்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், ட்ராப் பண்ணிடுவோம். 4 ஹவர்ஸ் ஆர்டர் பிளாக்ஸை ட்ராப் பண்ணிடுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் 1 ஹவர் 15 மினிட் இந்த 2 டைம் ஃப்ரேம்ல தான் ஆர்டர் பிளாக்ஸை நம்ம ட்ராப் பண்ணுவோம். ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே பாருங்க, நான் வந்துட்டு வரைஞ்சிட்டேன். ஸோ இது வந்து 4 ஹவர்ஸோட லைன்ஸ். இப்போ நான் என்ன பண்ணணும், ஆர்டர் பிளாக்ஸை நான் ட்ராப் பண்ணணும். அப்போ பார்க்குறப்போ நமக்கு ரொம்ப கம்மியாக தெரிஞ்சிச்சு, அதாவது நமக்கு ரிஜெக்ஷன் அண்ட் சப்போர்ட் ஏரியா. ஆனால் நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேமில் பார்க்குறப்போ நம்ம ட்ராப் பண்ண ஏரியாவில் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே பாருங்க, இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்கு ப்ராப்பராக. அதே மாதிரி இந்த லைன் பாருங்க, இந்த இடத்துல எத்தனை டைம் ரிஜெக்ட் ஆயிருக்கு, 1 2 3 4, ஒரு டைம் பிரேக் ஆயிருக்கு, அப்புறம் சப்போர்ட்டும் பிரேக் ஆயிருச்சு, 4 5 6 7 8 மட்டும் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ லோவர் டைம் ஃப்ரேம்ஸில் பார்க்குறப்ப தான் அந்த ஜோன் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். ஸோ பாருங்க, நம்ம ஜோன்ஸ் வந்து ப்ராப்பராக நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம், அந்த ஏரியாவில் மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆர்டர் பிளாக்ஸை ட்ராப் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல நான் வச்சிருக்கேன். 15 மினிட்ஸ்ல நான் ஆர்டர் பிளாக்ஸை எப்படி ட்ராப் பண்ணணும், இப்போ பாருங்க எங்க நமக்கு மெயினான சப்போர்ட் இருக்கு. ஓகே,
ஸோ இந்த ஏரியா ஒரு மெயினான சப்போர்ட். ஸோ இந்த ஏரியா இந்த சப்போர்ட்டுக்கு கிட்டத்தட்ட க்ளோஸராக இருக்குது. அப்போது இந்த ஹை டு இந்த லோ ப்ரீவியஸ் இருக்க அதே ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவில் நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரியுதா? இங்கே பாருங்க, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு சப்போர்ட் லைன். இந்த சப்போர்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் நான் ஒரு சப்போர்ட் லைன் வரைகிறேன். ஓகே, இது வந்து ஒரு சப்போர்ட் லைன் இந்த ஏரியாவுக்கு. ஸோ ஒரு டைம் இது வந்து பிரேக் ஆயிருக்கு, பட் அந்த இடத்துல இமீடியட்டாக ரீட்ரேஸ் ஆயிருக்கு. அப்போனா இந்த ரீட்ரேஸ் ஆச்சு இல்லையா, அந்த ரீட்ரேஸ் ஆன லோவும் ப்ரீவியஸான லோவும் தான் ஆர்டர் பிளாக் ஏரியா. இங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியும் இந்த லோ டு இந்த லோ. ஸோ இது வந்து ஆர்டர் பிளாக் ஜோன். இப்போ இந்த ஆர்டர் பிளாக் வந்து எது வரைக்கும் இருக்கு? 4580 டு 4575, ஒரு 50 பிப்ஸ். ஓகே, 50 பிப்ஸ் ஆர்டர் பிளாக். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது? மார்க்கெட் இந்த ஆர்டர் பிளாக்கை ரீச் ஆகும் போது நமக்கு இந்த இடத்துல ஒரு இம்பல்சிவ் மூவ் தெரியும். ஸோ மார்க்கெட் இங்க இருந்து இப்படி ரீச் ஆகுதுன்னா இங்க இருந்து ரெண்டு சினாரியோ. ஒன்று, இந்த இடத்துல லிக்விடிட்டி எடுத்துட்டு மார்க்கெட் ரிவர்சல் தரும், இல்லை இங்கிருந்து லிக்விடிட்டி எடுத்துட்டு மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகும். ரெண்டு பாசிபிள் சினாரியோ, ரெண்டுல ஒன்று தான் நடக்கும். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு அட்லீஸ்ட் இப்போ எதுக்கு நம்ம ட்ராப் பண்றோம்னா, இப்போ நமக்கு இங்க இருக்கு மார்க்கெட், எங்க ரியாக்ட் ஆகும்னு நமக்கு தெரியணும். இப்போ இந்த இடத்துல இருக்கு, இப்போ எங்க வந்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, செல் ஆச்சு, இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகுதுன்னு நீங்க இங்க இருந்து பை எடுக்க கூடாது. நம்ம எங்க இருந்து பை எடுக்கணும்? ப்ராப்பர் சேஃப் அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக். ஸோ இந்த ஆர்டர் பிளாக் இல்லை அப்படின்னா நீங்க இப்போ பாருங்க, நம்ம இங்க ஒரு சப்போர்ட் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆர்டர் பிளாக் இப்போ கீழே பாருங்க, அடுத்த ஏரியா. ஸோ இந்த லோ டு கீழே அடுத்த லோ, அடுத்த லோ இங்க ஏதோ இங்க இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ இது ஆர்டர் பிளாக், இது வந்து நெக்ஸ்ட் ஆர்டர் பிளாக். ஓகே, ஸோ மார்க்கெட் இதை பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்து இந்த ஆர்டர் பிளாக் ரீச் ஆகும், நெக்ஸ்ட் ஆர்டர் பிளாக். இப்போ சப்போர்ட்ல நம்ம மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம ரெசிஸ்டன்ஸும் மார்க் பண்ணணும். ஸோ இங்க பாருங்க, எங்க இருக்கு மெயினா இங்க. ஓகே, ஸோ இதுதான் லோ, ஹை வந்து இந்த கேண்டில் ஹை. இது அப்படியே நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க கிளியரா தெரியும். இங்க பாருங்க, நம்ம ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க பாருங்க, ஆல்ரெடி ஒரு டைம் விக் வச்சு ரிஜெக்ட் ஆயிருக்கு, இந்த இடத்துல ஒரு டைம் ரிஜெக்ட் ஆயிருக்கு, சேம் அதே மாதிரி இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ரிஜெக்ட் ஆயிருக்கு பாருங்க, ஒரு டைம், ரெண்டு டைம், 3 டைம், 4, 5. ஸோ நமக்கு அப்போ தெரியுது இதுதான் ஆர்டர் பிளாக் ஜோன். ஸோ அப்போ மார்க்கெட்டில் இந்த பாசிபிள் ஏரியாக்குள்ள ரிவர்சலுக்கான சான்சஸ் இருக்கு. எய்தர் இந்த ஏரியா பிரேக் ஆகி மேலே போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ரெண்டு பாசிபிள் சினாரியோ. இப்போ நம்ம வந்து ஹையர் அண்ட் லோவர் ஆர்டர் பிளாக் ஸ்டாப் பண்ணிட்டோம். இங்க பாருங்க, இங்க ஒரு ஆர்டர் பிளாக், இங்க ஒரு ஆர்டர் பிளாக். இப்போ இதோட ரீஜன் எங்க? 4598. இதோட ரீஜன் எங்க? 4580. இப்போ நமக்கு என்ன தெரியுது? மார்க்கெட்ல இந்த ரெண்டு ஏரியால தான் எனக்கு ட்ரேட் இருக்கு. இப்போ இந்த இடத்த நான் என்ன பண்ணணும்? இந்த இடத்த நான் ஸ்கிப் பண்ணணும். ஸோ எப்போ நான் ட்ரேட் எடுக்கணும்? நீங்க ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல நீங்க ஒரு அலர்ட் போடுறீங்க. நெக்ஸ்ட் இந்த ஆர்டர் பிளாக் என்டர் ஆகும்போது ஒரு அலர்ட், ரெண்டு அலர்ட் நான் செட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? நான் சார்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவேன். நான் என் ஒர்க்கை பார்ப்பேன். நான் வந்து சார்ட்ல உட்காந்து வெயிட் பண்ண மாட்டேன். நம்ம வந்து ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போ மார்க்கெட் வந்து எய்தர் இங்கே ரீட்ரேஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஆர்டர் பிளாக்ல நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து இது கொடுத்துட்டேன் அலர்ட்டு. ஸோ அலர்ட் வந்துடும், நான் வந்து உள்ள சார்ட்டுக்கு வந்துடுவேன். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ஆர்டர் பிளாக்ல என்ன மொமெண்டம் கொடுக்குது? இன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட் பை மொமெண்டம்ல இருக்கு அப்படின்னா நான் வந்து செல் சைட் ட்ரேடுக்கு நான் எய்ம் பண்ண மாட்டேன். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் இந்த ஆர்டர் பிளாக்கை பிரேக் பண்ணி கீழே போகுது அப்படின்னா இந்த செல்லை நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு பை மொமெண்டம், மொமெண்டம்க்கு அகைன்ஸ்டா ட்ரேட் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு சிம்பிள் லாஜிக். மார்க்கெட் என்ன மொமெண்டம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா ட்ரேட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஒரு புயல்ல போயிட்டு நம்ம ஆப்போசிட்ல போக முடியாது, புயல் காத்துக்கு. அது நமக்கு தான் ரிஸ்க், புயலுக்கு ஒரு ரிஸ்க் கிடையாது. அந்த மாதிரி தான் மார்க்கெட்டுக்கு அது வந்துட்டு ஒரு பிரச்சனை இல்லை, நமக்கு தான் ரிஸ்க். ஸோ மார்க்கெட் மொமெண்டம்க்கு ஆப்போசிட்ல ட்ரேட் பண்ணக்கூடாது. அப்போ இது ரிஜெக்ட் ஆகிறப்ப நான் செல் எடுக்க மாட்டேன். எய்தர் இந்த இடத்துல எனக்கு சப்போர்ட் கிடைச்சு இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் கிடைக்குதுன்னா நான் பை எடுப்பேன். அப்படி கிடைக்கலையா, இங்க செல் இங்க வந்துட்டு பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த ஆர்டர் பிளாக், ஸோ அடுத்த ஆர்டர் பிளாக் இங்க இருக்கு, இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதா? அப்படி இல்லையா, அடுத்த ஆர்டர் பிளாக், அடுத்த ஆர்டர் பிளாக் பாருங்க, 4 ஹவர்ஸோட மெயின் ஆர்டர் பிளாக் நம்ம கீழே மார்க் பண்ணிருக்கோம், 4 ஹவரோட மெயின் ஆர்டர் பிளாக். ஸோ அடுத்து அந்த ஏரியா, இது வந்து கீ ஜோன். இந்த 4 ஹவரோட ஏரியா வந்து கீ ஜோன். கீ ஜோன்ல மார்க்கெட் இம்பல்சிவ் ரியாக்ஷன் இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா ஒரு கேண்டில் வருது, ஓகே, இப்போ வந்து இங்கிருந்து இப்போ பிரேக் ஆகி கீழே வந்துருச்சுன்னு வச்சுப்போம். இங்க வருது,
இம்பல்சிவா இருக்கும் மார்க்கெட்ல மூவ். இங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு விக் வைக்கும், ஒரு வீக் வச்சு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 100-150 பிப்ஸ் மூவ். இந்த மாதிரி நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய மூவ் பாத்திருப்பீங்க. ஜஸ்ட் வரும் கீழே, நல்ல கீழே வந்துடும் மார்க்கெட்டு. ஆனா ஒரு ரீஜன்ல வந்துட்டு டக்குன்னு ரிவர்சல் ஒன்று எடுக்கும். ஸோ அது எங்க ரிவர்சல் எடுக்கும்னா இந்த 4 ஹவரோட கீ ஜோன்ஸ். இங்க இருந்து தான் அந்த மாதிரி ஒரு ரிஜெக்ஷன் எடுக்கும். ஸோ நம்ம அது சும்மா பாக்குறப்போ நம்மளுக்கு வந்து தெரியாது, ஏதோ ஒரு இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து உடனே ரிவர்ஸ் ஆகிற மாதிரி தெரியும். அப்போ நீங்க வந்து இப்போ கீழே வருதுன்னு நான் செல் ஆஃப் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டு இந்த ஏரியால செல் எடுக்கிறீங்கன்னா கீ ஜோன்ல இருந்து ரிவர்ஸ் ஆகும்போது உங்களுக்கு பெரிய லாஸ் போயிடும். ஏன்னா இம்பல்சிவ் மூவ் ஆகிறப்போ சீக்கிரமா ஸ்டாப் லாஸ் நோக்கி போயிடும். ஒரு சிலர் என்ன பண்ணுவோம், ஸ்டாப் லாஸை போட்டிருக்க மாட்டோம், என்ன ஆயிரும், அக்கௌண்ட் லாஸ் ஆயிடும். ஸோ மெயின் இப்போ இப்படிதான் நம்ம ஆர்டர் பிளாக்ஸை ட்ராப் பண்ணோம். இப்போ நான் வந்துட்டு இங்க ஆர்டர் பிளாக்ஸ் ட்ராப் பண்ணிட்டேன். நீ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியால நான் ஒரு ஆர்டர் பிளாக் ட்ராப் பண்ணோம். அடுத்த ஏரியா இது இங்க பாருங்க, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா நமக்கு தெரியுது. ஓகே, ரெசிஸ்டன்ஸோட லோ, ரெசிஸ்டன்ஸோட ஹை. ஓகே, ரெசிஸ்டன்ஸோட லோ அண்ட் ரெசிஸ்டன்ஸோட ஹை. இப்போ இதை நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து விக் இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ பாருங்க, இது நான் வந்து இந்த லோவில் கேண்டில் க்ளோஸ் லோ. ஸோ ஹை பார்த்தீங்கன்னா இந்த விக்ஸ் தான் ஹை. விக்ஸோட எக்ஸாக்ட் மேலே வந்து நீங்கள் வைக்கக்கூடாது, ஒரு 10 பிப்ஸ் தள்ளி வைக்கணும். நம்ம ஏன் 10 பிப்ஸ் தள்ளி வைக்கிறோம்னா மார்க்கெட் எக்ஸாக்டா ஆர்டர் பிளாக்ல ரியாக்ட் ஆகாது. சம்டைம்ஸ் விக் தள்ளி வச்சுட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடும். ஸோ அந்த டைம்ல நம்ம இந்த இடத்துல ஃபேக் மூவ்ல மாட்டக்கூடாது. ஓகே, ஸோ அந்த டைம் நம்ம ஃபேக் மூவ்ல மாட்டிடக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆர்டர் பிளாக்கை ஒரு 10 பிப்ஸ் மேலே தள்ளி எக்ஸ்ட்ராவா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி கீழே ஒரு 10 பிப்ஸ் கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் எக்ஸ்ட்ராவா. ஸோ இப்போ இந்த ஆர்டர் பிளாக் எங்க 4620 இருந்து 4618, ஓகே, ஒரு 4617, ஒரு 30 பிப்ஸ். இப்போ நான் வந்து ஒரு ட்ரேடு எடுக்கிறேன். இப்போ ஆர்டர் பிளாக் பிரேக் ஆகுது, பை ட்ரேட் எடுக்கிறேன். நான் எங்க என்னோட ஸ்டாப் லாஸை போடுவேன், ஆர்டர் பிளாக் லோவில் நான் ஸ்டாப் லாஸ் போடுவேன். ஓகே, ஆர்டர் பிளாக் லோ, ஆர்டர் பிளாக் லோன்னு நமக்கு எவ்வளோ வருது, ஒரு 30 பிப்ஸ் தான் ஸ்டாப் லாஸ். இப்போ இந்த ட்ரேடு நமக்கு ரிவர்ஸே ஆனாலும் நமக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பிப்ஸ் 20 பிப்ஸ். ஸோ ரிஸ்க் இல்லை. ஸோ சின்ன ஸ்டாப் லாஸ். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ரெசிஸ்டன்ஸை நான் வந்து ட்ராப் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஆர்டர் பிளாக், ரெசிஸ்டன்ஸ் ஆர்டர் பிளாக் நான் வந்து ட்ராப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு மேலே பாருங்க, இங்கே வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு நமக்கு ஹை தெரியாது. இப்போ பாருங்க, ஏன்னா இந்த இடத்துல மல்டிபிள் டைம் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ அந்த நம்ம என்ன பண்றோம், ஆர்டர் பிளாக்கை நம்ம இந்த லோல இருந்து ஒரு 20 or 30 பிப்ஸ் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோம். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்குமே தெரியாது ஆர்டர் பிளாக் இங்க வரைக்கும் இருக்கா, இல்ல இவ்வளவுதானா, இல்ல இவ்வளோ இருக்கா, நமக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் இல்லை. இப்போ ஆல் டைம் ஹை. ஓகே, இது வந்து ஆல் டைம் ஹை ஏரியா. இதுக்கு முன்னாடி மார்க்கெட் இந்த ஏரியா வந்ததில்லை, இது ஒரு மட்டும் தான் இந்த இடத்த டேப் பண்ணிருக்கு இது வரைக்கும் ஹிஸ்டரியில. அப்போ நான் என்ன பண்றேன், ஒரு 30 பிப்ஸ் ஆர் 50 பிப்ஸ் இதுக்குள்ளதான் ஆர்டர் பிளாக் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு 30 to 50 பிப்ஸ் தான் ஆர்டர் பிளாக் வைக்கும். ஏன்னா இது வந்து ஒரு எமோஷனல் லெவல்ஸ் ஆர்டர் பிளாக்ஸ் எல்லாமே. ஸோ பெண்டிங் ஆர்டர்ஸ் எல்லாமே ஒரு 50 பிப்ஸ்க்குள்ள தான் இருக்கும். மேக்ஸிமம் 50 பிப்ஸ் ஒரு ஆர்டர் பிளாக். இதே 4 hour டைம் ஃப்ரேம்னா கொஞ்சம் பெருசா இருக்கும், 100 to 150 பிப்ஸ். பட் லோவர் டைம் ஃப்ரேம் 5 to 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் இதுல எல்லாம் 50 பிப்ஸுக்கு மேல ஆர்டர் பிளாக்ஸ் வராது. நீங்க ஆர்டர் பிளாக் ட்ராப் பண்றீங்கன்னா நீங்க செக் பண்ணுங்க, 50 பிப்ஸுக்கு மேல ஆர்டர் பிளாக்ஸ் வரக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஆர்டர் பிளாக்கை நான் இங்கே ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்துட்டு மார்க்கெட்டில் இப்போ எனக்கு எவ்வளோ ரீஜியன்ஸ் எனக்கு தெரியுதுன்னு பாருங்க. எய்தர் நான் வந்து இங்கே வந்தா நான் வந்துட்டு ஸோ இங்கேருந்து இங்கே வந்தால் நான் வந்துட்டு ரிவர்சலில் பை எடுப்பேன், இல்லை ரிஜெக்ட் ஆச்சா இந்த ரிவர்சலில் பை எடுப்பேன். ஓகே, இப்போ நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் இந்த மொமெண்டமாக. இப்போ மார்க்கெட் என்ன ஆகுது, இப்போ மேலே போயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன், மார்க்கெட் மேலே போன அப்புறம் இங்கேருந்து மேலே போகுது, இந்த ஏரியாவை பிரேக் பண்ணுதா பை எடுப்பேன். டார்கெட் இங்கே, அடுத்த ஆர்டர் பிளாக். இல்லை இந்த ஏரியாவை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா அடுத்து நான் என்ன பண்ணுவேன், வெயிட் பண்ணுவேன். மார்க்கெட் இங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த ஆர்டர் பிளாக் பிரேக் ஆகுதா, இந்த ஆர்டர் பிளாக் பிரேக் ஆனதா இங்கிருந்து பை எடுப்பேன். என்னோட டார்கெட் எங்கே, அடுத்த ஆர்டர் பிளாக். ஸ்டாப் லாஸ் எங்கே, ஆர்டர் பிளாக் லோ. ஸோ இப்படி தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஓகே, நீங்கள் வந்து ஆர்டர் பிளாக்கை பேஸ் பண்ணி இப்படி தான் ட்ரேட் எடுக்கணும். இப்போ மார்க்கெட் வந்துட்டு பாருங்க, மார்க்கெட்ல மொமெண்டம் நமக்கு தெரியல. இப்போ ஏன்னா 2 ஆர்டர் பிளாக்குக்கு இன்பிட்வீன்ல மார்க்கெட் இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 2க்கும் இன்பிட்வீன்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்க ஒரு ரிவர்சல் கேண்டில் கிடைச்சது. இப்போ நான் இந்த கேண்டில் ஹைல நான் வந்து பை எடுக்கிறேன் அப்படின்னா
என்னோட ஸ்டாப் லாஸை நான் எங்கே போடணும்? ஆர்டர் பிளாக்ல தான் போட முடியும். நான் கேண்டில் லோவில் போடக்கூடாது. ஏன்னா கேண்டில் லோவில் போட்டால் கண்டிப்பாக அது வந்து டேப் ஆகிறதுக்கான சான்சஸ் 90%. இப்போ பாருங்க மார்க்கெட் வந்துட்டு ரிஜெக்ஷன் கொடுத்து இப்போ கேண்டில் லோ கிட்ட வந்துட்டு இருக்கு. அப்போ என்னது? இது வந்து ஒரு ஃபேக் மூவ். இந்த இடத்துல நான் ட்ரேடே எடுத்துருக்க கூடாது. இப்போ வந்து நீங்கள் 15 மினிட்ஸில் ஆர்டர் பிளாக்ஸை ட்ராப் பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ இதுதான் 15 மினிட்ஸில் ஆர்டர் பிளாக். நம்ம ட்ரேட் வந்து 15 மினிட்ஸில் ஆர்டர் பிளாக், 5 மினிட்ஸ் அண்ட் 1 மினிட்ஸில் ட்ரேட் எக்ஸிக்யூஷன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? நான் வந்துட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்கு நான் வெயிட் பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? மார்க்கெட்டில் லிக்விடிட்டி கம்மியாக இருக்குது. இப்போ மார்க்கெட்டில் லிக்விடிட்டி இல்லை. இப்போ நான் என்ன பண்ணணும்? மார்க்கெட் வந்து ஆர்டர் பிளாக் வருது, ஆர்டர் பிளாக் வந்து ரிவர்சல் கொடுக்குது, ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் கொடுக்குது, கன்ஃபர்மேஷன் கேண்டில். இங்கிருந்து நான் பை எடுப்பேன். நம்ம நியூயார்க் செஷனில் 1 மினிட்ல எடுக்கிறோம். 1 மினிட்ல ஏன் எடுக்கிறோம்? மார்க்கெட்டில் வால்யூம் ஹெவியாக இருக்குது. ஹெவி வால்யூம் இருக்கப்போ நான் 5 மினிட் கன்ஃபர்மேஷனுக்கு நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ அந்த கேண்டில் இங்கே இருக்குன்னு வச்சுப்போம் 4579, சிங்கிள் கேண்டில் 4585ல இல்லை 84ல க்ளோஸ் ஆகிடும் 5 மினிட்ஸ் கேண்டில். ஸோ இப்போ நான் கன்ஃபர்மேஷனுக்கு இந்த கேண்டில் நான் எடுத்துட்டேன். இப்போ கன்ஃபர்மேஷன் க்ளோஸ் நான் இங்கே வைக்கிறேன். என்னோட ஸ்டாப் லாஸ் எங்கே? ஆர்டர் பிளாக் லோவில் ஸ்டாப் லாஸ். அப்போ இந்த ட்ரேடில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 பிப்ஸ். ஓகே, 80 பிப்ஸ் ஸ்டாப் லாஸ். என்னோட டார்கெட் எங்கே? ஆர்டர் பிளாக். அப்போ இந்த டார்கெட்டோட ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ 1.6. ஸோ ஒரு ட்ரேடுக்கு $80 80 பிப்ஸை நான் ரிஸ்க் எடுத்து ஒரு 150 பிப்ஸ் பண்ணுறது வேஸ்ட். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணணும்? இதே நான் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டா இந்த ட்ரேட் பாருங்க எனக்கு 3.8 1:3. இப்போ இந்த ட்ரேடில் நான் இங்கே என்டர் ஆகிறேன் 4580ல. என்னோட ஸ்டாப் லாஸ் எங்கே? 4576, 40 பிப்ஸ் ஸ்டாப் லாஸ். என்னோட டிபி எங்கே? 200 பிப்ஸ், 200 பிப்ஸ் டிபி. ஸோ நான் இப்போ இங்கே என்டர் ஆகிறேன் 0.1 லாட்டில் என்டர் ஆகிறேன். ரிஸ்க் எவ்வளோ? $40 ரிஸ்க்கு. ப்ராஃபிட் எவ்வளோ? 200. சிங்கிள் ட்ரேட் போதும் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு ஒரு சிங்கிள் ட்ரேட் 0.1 லாட் எனஃப். ஸோ 0.1 லாட் ட்ரேட் பண்ண உங்களுக்கு எவ்வளோ கேபிட்டல் வேணும்? சேஃபஸ்ட் கேபிட்டல் $1000. ரிஸ்கே கிடையாது. நீங்கள் $1000 இருக்கு உங்ககிட்ட உங்கள் அக்கௌண்ட்டில். நீங்கள் வந்து சேஃபாக ஒரு நாளைக்கு ஒரு 0.1 லாட் ட்ரேட் நீங்கள் வந்து டிபி எடுத்தால் போதும். 3 ட்ரேட் லாஸ் பண்ணாலும் $120 லாஸ் மேக்ஸிமம், 100 to 120. ஸோ நீங்கள் அந்த டேவை கால் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டே நீங்கள் வர்றீங்க, ஒரு செட்டப் வருது. ஓகே, இந்த செட்டப் கிடைக்குது, நீங்கள் எடுக்கிறீங்க 200 பிப்ஸ். ஓகே, ஸோ $200 ப்ராஃபிட். லாஸ்ட் டே எவ்வளோ லாஸ்? 120. இப்போ நீங்கள் எவ்வளோ லாஸ்? நெட் $80 ப்ராஃபிட். இதே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போது நீங்கள் இந்த ட்ரேடை மிஸ் அவுட் பண்ணிட்டீங்க, இல்லை ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு, $40 ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மார்க்கெட்டில் ஓகே கீழே போகணும், இங்கிருந்து செல் எடுக்கிறீங்க. மார்க்கெட் பை மொமெண்டம் இருக்கனால ரிவர்சல் கொடுத்து ஸ்டாப் லாஸ் எடுத்ததுன்னா அகைன் ஒரு ஸ்டாப் லாஸ். அப்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு இன்பிட்வீன் இடத்துல இருக்கும்போது இப்போ இங்கிருந்து வந்து ஓகே பை மொமெண்டம் தெரியுதுன்னு இங்கிருந்து நீங்கள் பை எடுக்கிறீங்க. ஆனால் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் நியரஸ்ட் ஆர்டர் பிளாக் நோக்கி போகுதுன்னா இந்த ட்ரேடு ஸ்டாப் லாஸ். அப்போ 3 to 4 ட்ரேட் நீங்கள் ஸ்டாப் லாஸ் எடுக்கிறப்போ ஒரு $100-200 லாஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் போயிடும். நீங்கள் செட்டப்பை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்க மாட்டீங்க, நீங்கள் ரேண்டமாக ட்ரேட் எடுக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ அக்கௌண்ட்டு தேவையில்லாமல் லாஸ் போகும். ஸோ ட்ரேடிங்கில் மெயின் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் முக்கியம் கிடையாது, குவாலிட்டி ஆஃப் ட்ரேட்ஸ் தான் முக்கியம். நீங்கள் ஆர்டர் பிளாக்கு வெயிட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து 15 மினிட்ஸில் ஆர்டர் பிளாக் ட்ராப் பண்ணிட்டோம். இப்போ 5 மினிட்ஸில் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணுறோம் அண்ட் 1 மினிட்ல நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். 1 மினிட் வந்துட்டு நம்ம நியூயார்க் செஷனில் மட்டும்தான் எடுக்கிறோம். ஏன்னா லிக்விடிட்டி அதிகம், வால்யூம் அதிகம். இதே பாருங்கள் லண்டன் செஷனில் லிக்விடிட்டி கம்மி. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வால்யூமில் இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடம் எங்கே? கரெக்டாக 11 மணிக்கு லண்டன் செஷன் ஓப்பன். லண்டன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதையும் மார்க்கெட்டில் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஏஷியாவை விட இப்போ மார்க்கெட்டில் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் நியூயார்க் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலை. மார்க்கெட்டில் ஹெவி மொமெண்டம் எப்போ? மார்க்கெட்டில் ஹெவி மொமெண்டம் 6:30 ஈவினிங். ஏன் 6:30 ஈவினிங்? அந்த டைமில் நியூயார்க் மார்க்கெட்டும் ஓப்பனில் இருக்குது, லண்டன் மார்க்கெட்டும் க்ளோசிங்கை நோக்கி வருது. அப்போ ரெண்டோட லிக்விடிட்டியும் ஹெவியாக இருக்கும் மார்க்கெட்டில். அப்போ பெட்டர் டைம்னு பார்த்தீங்கன்னா எய்தர் 11 மணிலேருந்து இல்லையா ஈவினிங். ஸோ இந்த 2 டைம் பெட்டரான டைம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம வெயிட் பண்ணுறோம். நமக்கு வந்து இந்த ஏரியா வர வரைக்கும் வெயிட் பண்ணுறோம், ஏரியா வர வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். ஸோ இந்த ஏரியா பிரேக் ஆகுதா? பை எடுக்கலாம். இல்லை இந்த ஏரியா பிரேக் ஆகலையா? நம்ம அப்போது செல் எடுக்கக்கூடாது. ஏன்னா மார்க்கெட்டில் பை மொமெண்டம். நீங்கள் செல் எடுக்கிறீங்கன்னா தாராளமாக எடுக்கலாம், அது உங்களோட ஒப்பீனியன், அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் செல் எடுக்கிறீங்க அப்படின்னா எடுக்கலாம். ஆனால் உங்களோட ஸ்டாப் லாஸ் எவ்வளோ? 30 பிப்ஸ் ஸ்டாப் லாஸ். சேம் நீங்கள் அடுத்த ஆர்டர் பிளாக் எய்ம் பண்ணலாம் 200 பிப்ஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒரு 30 பிப்ஸ் உங்களுக்கு வந்ததும் நீங்கள் ரிஸ்க் ஃப்ரீ பண்ணிடலாம். ரிஸ்க் ஃப்ரீ பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ பாருங்கள் மார்க்கெட் வந்துட்டு இங்கே வந்து செல் ஆஃப் ஆச்சு, திருப்பி பாருங்கள் மார்க்கெட் மேலே தான் வருது. ஓகே, ஸோ ஒரு சாப்பியாக இருக்குது.
ஸோ இப்போ வந்து இந்த ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணுச்சா இல்லையான்னு நமக்கு என்ன தெரியாது, இன்னும் டேப் பண்ணவும் இல்லை. ஸோ மார்க்கெட் மேபி ரிவர்ஸ் ஆகி திருப்பி ரீடெஸ்ட் பண்ணிட்டு கூட கீழே வரலாம். ஸோ அப்போ அந்த டைம் நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்துட்டு மார்க்கெட் ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஸ்டாப் லாஸஸ் டைட்டாக போடுங்க. அண்ட் ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. மெயின் விஷயம் ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் ஆர்டர் பிளாக்கை ட்ராப் பண்ணணும். ஸோ 15 மினிட்ஸில் ட்ராப் பண்ணணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 4 ஹவர்ஸில் கீ ஜோன்ஸை ட்ராப் பண்ணிடணும். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் ஆர்டர் பிளாக். ஸோ இந்த ஏரியா எல்லாம் பிரேக் ஆயிடுச்சா, அடுத்து நான் எங்கே போவேன், கீழே இருக்க ஜோன்ஸில் நான் வந்துட்டு இப்போ ட்ராப் பண்ண ஆரம்பிப்பேன். இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஜோன் இருக்கு. ஸோ இங்கே பாருங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு ஹை இருக்கு, இந்த இடத்துல ஒரு ஹை இருக்கு, ரெண்டும் சேம் ஒரே இடத்துல இருக்கு பாருங்க. ஸோ இது ஒரு ஆர்டர் பிளாக். ஸோ இப்படி தான் நீங்கள் ஆர்டர் பிளாக்கை ட்ராப் பண்ணணும். இண்டிகேட்டர் அப்டேட் இன்னைக்கு வந்துடும் பிரதர். ஸோ இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேக் டெஸ்ட் பண்ணிட்டு அக்சஸ் எல்லாருக்கும் வந்துடும். ஸோ அதை எப்படி அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடுவேன். ப்ரோ எனக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் காமிக்குது இன் வாண்டேஜ். ஓகே, ஸோ வாண்டேஜில் இப்போ எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 10,000 INRல டெபாசிட் பண்ணுறீங்க யூபிஐயில். இப்போ நீங்கள் 10,000க்கு மேலே ப்ராஃபிட் எடுக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டை நீங்கள் என்ன வித்ட்ரால வேணுமோ எடுத்து 1000 நீங்கள் பேங்க்கில் தான் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு 10,000 வந்துட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க, ஒரு 10,000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ 20,000 இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் 10,000 நீங்கள் பேங்க் மூலமா தான் எடுக்க முடியும். நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன மெத்தடில் டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டை அந்த இதில் தான் எடுக்க முடியும். எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். வேணும்னா கிரிப்டோல எடுத்துக்கலாம், நீங்கள் மறுபடியும் வேணா பேங்க்ல கூட எடுத்துக்கலாம். So this order block is recorded, will you upload in channel? So actually பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணல. ஓகே, ஸோ வந்துட்டு இது ப்ரீமியம் எடுக்கணும் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ என்கிட்ட ப்ரீமியம் இல்லை, நான் வந்து ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஓகே கைஸ், ஆர்டர் பிளாக் வந்து இப்போ தான் ட்ராப் பண்ணலாம். ஸோ யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கேளுங்க இந்த இடத்துல. இல்ல ரொம்ப கிளியரா இருக்கு. இப்போ ரொம்ப கிளியரா இருக்கா? ஸோ நீங்க எந்த இடத்துல தப்பு பண்ணிருப்பீங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆமா ஆமா, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க வந்து கேளுங்க. ஓகே, நிச்சயமா கிளியரா இருக்கு. நான் ஆர்டர் பிளாக் பிளேஸ் பண்றதுல எக்ஸாக்ட்டா போட்டதுல தான் நிறைய ப்ராப்ளம். இப்போ அக்கவுண்ட் டோட்டலா ஆல்மோஸ்ட் ஒரு 500 தான் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர். நீங்க வந்துட்டு லேர்ன் பண்ணிட்டு நீங்க டெபாசிட் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஏன்னா ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வந்து நம்ம கத்துக்கிறோம் அப்படின்றது இருக்காது. நம்ம வந்து லிமிட்டே கிடையாது, தினமும் ஒன்று கத்துக்கணும். பாத்தீங்கன்னா நானும் புதுசா தினமும் ஒன்று கத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம மாஸ்டர், நமக்கு எல்லாமே தெரியும், நமக்கு எதுவுமே இருக்காது. எப்பவுமே அந்த ஃபீல் நமக்கு வராது ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும். நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்ம பண்ற மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிப்போம். ஸோ அதுதான் மெயினான விஷயம். அட்லீஸ்ட் நீங்க எங்க தப்பு பண்றீங்க தெரிஞ்சா தானே நமக்கு தெரியும். இப்ப நமக்கு எங்க ப்ளீட் ஆகுதுன்னு தெரிஞ்சா தானே ட்ரேட் பண்றது ஈஸியா இருக்கும். எங்க அடிபடுறோம்னு தெரியலன்னா ரொம்ப கஷ்டம். சொல்லுங்க பிரதர். ஓகே, டேக்கர். ப்ரோ டவுட் சொல்லுங்க ப்ரோ. இப்போ வந்து லண்டன் சீசன்ல வந்து 1 மினிட்ல வந்து ஆர்டர் பிளாக் பண்ணணும் ப்ரோ? இல்ல லண்டன், இப்போ நீங்க வந்து லண்டன் செஷனை பொறுத்து நீங்க ஆர்டர் பிளாக் டிராப் பண்ண மாட்டோம். நம்ம ஆர்டர் பிளாக் டிராப் பண்றது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 4 ஹவர்ல கீ லைன்ஸை மார்க் பண்ணிடுறோம். ஸோ பாருங்க, கீ லைன்ஸை மார்க் பண்ணிட்டேன். ஏன்னா இது கீ ஜோன். இப்போ நான் இந்த இடத்துலயும் ஆர்டர் பிளாக் டிராப் பண்றேன்னா நமக்கு அது பார்க்க கன்ஃபியூஷனா இருக்கும். ஸோ அதனால நான் வந்து லைன்ஸை மார்க் பண்ணிட்டேன் 4 ஹவர்ஸ். இப்போ லைன்ஸை மார்க் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நான் வந்துட்டேன். 15 மினிட்ஸ் வந்துட்டு நான் சார்ட்டை கொஞ்சம் இந்த மாதிரி சின்னது பண்ணிக்கிட்டா எனக்கு வந்து தெரியுது எந்தெந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு, எந்தெந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஏரியாஸை நான் வந்து மார்க் பண்றேன் 15 மினிட்ஸ்ல. நீங்க எந்த ஜோனா இருந்தாலும், இப்போ லண்டன் செஷனா இருக்கட்டும், நியூயார்க் இருக்கட்டும், எந்த செஷனா இருந்தாலுமே 15 மினிட்ல தான் ஆர்டர் பிளாக்ஸை டிராப் பண்றோம். ஸோ 15 மினிட்ஸ்ல நான் டிராப் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் ட்ரேட் எப்படி எடுக்கிறேன் அப்படின்றது இருக்கு. இப்போ நான் ட்ரேட் வந்துட்டு நான் சொன்னேன் லண்டன் செஷன்ல 5 மினிட்ஸ்ல ட்ரேட் எடுங்க, 5 மினிட் கேண்டில் கன்ஃபர்மேஷன்ல. இதே நியூயார்க் செஷன்ல நீங்க 1 மினிட் கேண்டில் கன்ஃபர்மேஷன்ல எடுக்கலாம். ஏன்னா மார்க்கெட்ல லண்டன் செஷனை விட நியூயார்க்ல வால்யூம் அதிகம். ஸோ வால்யூம் அதிகமா இருக்கப்போ நம்ம வந்து சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதையுமே நம்ம எடுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து தெரியும் மொமெண்டம் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா லண்டன் செஷன்ல லிக்விடிட்டி கம்மியா இருக்கப்போ 1 மினிட் கன்ஃபர்மேஷன் எடுத்தோம்னா மேபி ஃபேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ நீங்க பாருங்க 1 மினிட்ல பாருங்க, இப்போ நீங்க 1 மினிட்ல இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் எடுக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் மூவ் பாருங்க. ஏன்னா மார்க்கெட்ல வால்யூம் வந்துட்டு அவ்வளோ இல்லை, பை ப்ரெஷர். பட் நியூயார்க் செஷன்ல பயங்கரமான பை வால்யூம் இருக்கும் மார்க்கெட்ல. ஸோ அப்போ நீங்க வந்து 1 மினிட்டை யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க வந்து 5 மினிட்டை தான் யூஸ் பண்ணணும் லண்டன், இதாவது லண்டன் செஷன்ல. லண்டன், ஏஷியா இதெல்லாத்தையும் நீங்க அட்லீஸ்ட் 5 மினிட் கன்ஃபர்மேஷன் போங்க ஸ்கேல்ப் ட்ரேடிங். நீங்க ஸ்விங் ட்ரேடிங்னா ஸ்விங் ட்ரேடிங் எப்படி இருந்தாலும் நம்ம 15 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன் தான் எடுப்போம். ஸ்விங் ட்ரேடிங் வந்து ஒரு 15 மினிட்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுப்போம். பாருங்க 15 மினிட். இப்போ ஸ்விங் ட்ரேடே பாருங்க, 15 மினிட்ல நீங்க ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறீங்க. இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணிருச்சு.
ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் ஆர்டர் பிளாக்ல இருந்து ரிஜெக்ஷன், ஒரு ப்ராப்பர் புல்லிஷ் கேண்டில். இப்போ நம்ம என்ன பண்றோம், அந்த கேண்டில் க்ளோஸுக்கு மேல பை எடுக்கிறோம். ஓகே, ஸோ இங்க இருந்து நான் பை எடுக்கிறேன். என்னோட ஸ்டாப் லாஸ் எங்க, ஆர்டர் பிளாக் லோ. நீங்க வந்து தப்பு என்னன்னா, நிறைய பேர் கேண்டில் லோ போடுவீங்க, ஆர்டர் பிளாக் லோல தான் போடணும் ஸ்விங் ட்ரேட்ஸுக்கு. ஸோ இப்போ பாருங்க, எனக்கு வந்து இது பெரிய ஸ்டாப் லாஸ் தான். இந்த ட்ரேட் வந்து எனக்கு பெரிய ஸ்டாப் லாஸ். ஸோ என்ட்ரி வந்துட்டு இங்க 4583, 4576, கிட்டத்தட்ட 70 பிப்ஸ் ஸ்டாப் லாஸ். இப்போ நான் வந்து 1:3 நான் வந்து எய்ம் பண்றேன் இந்த ட்ரேடு. ஓகே, ஸோ 1:3 அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் 2 கேண்டில்ஸ்லேயும் உங்களுக்கு ரீச் ஆயிருச்சு. இந்த ட்ரேட்ல 70 பிப்ஸ் நான் வந்து 0.1 லாட் எடுக்கிறேன். $70 ரிஸ்க் அப்படின்னா $210 ப்ராஃபிட் இந்த ட்ரேட்ல. ஸோ நம்ம வந்து இங்க நம்ம வந்து எங்க எய்ம் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்ம அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளாக் தான் எய்ம் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எய்தர் இங்க நம்ம வந்து ரிஸ்க் ஃப்ரீ பண்ணுவோம். ஸோ ஸ்கேல்ப், அதாவது ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் ஃப்ரீ வந்துட்டு மினிமம் 50 பிப்ஸ்ல ரிஸ்க் ஃப்ரீ பண்ணுங்க. 30 பிப்ஸ் வேணாம். 30 பிப்ஸ்ன்றது வந்து ஸ்கேல்பிங்ல. ஸ்விங் ட்ரேடிங்ல மினிமம் 50 பிப்ஸ்ல தான் நீங்க ரிஸ்க் ஃப்ரீ பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்மளோட TP1 எங்க, அடுத்த ஆர்டர் பிளாக். ஸோ அடுத்த ஆர்டர் பிளாக்ல நீங்க வந்து 50% புக் பண்ணிட்டு ரிமைனிங்க்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்டாப் லாஸை ப்ரீவியஸ் கேண்டில் லோக்கு ட்ரெயில் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் பிரேக் ஈவன் போடுவானா ப்ரீவியஸ் கேண்டில் லோக்கு. இப்போ பாருங்க, நான் வந்து இங்க ரிஸ்க் ஃப்ரீ பண்ணிட்டேன், 50% இந்த ஆர்டர் பிளாக்ல புக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் எங்க போடுறேன், என்னோட ஸ்டாப் லாஸை இந்த கேண்டில் லோல போடுறேன். ஸோ இந்த கேண்டில் லோ. இப்போ இதுதான் கரண்ட் கேண்டில் வச்சுப்போம். நான் உங்களுக்கு ரீப்ளேல காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இங்கே தான் என்டர் ஆகிறேன். ஸோ இந்த கேண்டில் ஹையில். ஓகே, ஸோ இந்த கேண்டில் க்ளோஸ் ஆயிருச்சு. இப்போ நான் வந்து ஹையில் வந்துட்டு நான் என்டர் ஆகிட்டேன் 15 மினிட்ஸில். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த கேண்டில் எனக்கு TP1 ஹிட். இங்கே நான் 50% புக் பண்ணிட்டு என்னோட ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணுறேன், இந்த கேண்டில் லோக்கு நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டாப் லாஸை நான் இங்கே மூவ் பண்ணிட்டேன், ட்ரெயில் எஸ்எல். இப்போ என்னோட அடுத்த டிபி இங்கே ஃபைனல் டிபி நெக்ஸ்ட் ஆர்டர் பிளாக். நெக்ஸ்ட் ஆர்டர் பிளாக் தான் நம்மளுக்கு ஃபைனல் டிபி. அப்படி இல்லைன்னா நமக்கு இங்கே க்ளோஸ் ஆகும். 50% இங்கே புக் பண்ணியாச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 பிப்ஸில் 50% புக்டு. ஸோ அடுத்து வந்துட்டு ஒரு ட்ரெயில் பண்ணி ஒரு 70 பிப்ஸில் ஸ்டாப் லாஸ். ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு TP2க்கு நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ பாருங்க, நமக்கு TP2 ஆல்மோஸ்ட் ஹிட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்த ஆர்டர் பிளாக் என்டர் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஆர்டர் பிளாக் லோவில் என்டர் பண்ணிக்கோங்க, அது பெட்டர். டிபியை வந்து எப்போவுமே டிபி பிளேஸ் பண்ணுறப்போ ஆர்டர் பிளாக் லோவில் பிளேஸ் பண்ணணும், ஆர்டர் பிளாக் ஹையில் பிளேஸ் பண்ணக்கூடாது. அது ஒரு மெயினான விஷயம். ஸ்டாப் லாஸஸை ஆர்டர் பிளாக் லோவில் பிளேஸ் பண்ணணும். ஓகே, இதே செல் ட்ரேடுக்கு அப்படியே ஆப்போசிட். நீங்கள் எங்கே போடணும், உங்களோட ஸ்டாப் லாஸஸை ஆர்டர் பிளாக் ஹைலையும் டிபியை ஆர்டர் பிளாக் லோலையும் போடணும். ஸோ இதுதான் வந்து பேசிக். ஸோ இப்போ நான் இங்கே என்னோட டிபியை ஆர்டர் பிளாக் லோவில் வச்சிருக்கேன். ஸோ ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணும்போது எனக்கு டிபி ஹிட் ஆயிருச்சு. இந்த ட்ரேடில் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட், 1:5. ஓகே, நான் வந்துட்டு இங்கே $100 ரிஸ்க்னா எனக்கு $500 ப்ராஃபிட். ஸோ இது வந்து ஸ்விங் ட்ரேட். நீங்கள் ஸ்விங் ட்ரேட்ஸ் போகிறீங்கன்னா எப்போவுமே இப்படி தான் போகணும். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இது வந்து நெக்ஸ்ட் நமக்கு இருக்க ஜோன். இப்போ இதுதான் ஜோனு. ஸோ நான் என்ன பண்ணணும், எதர் இந்த ஏரியா இல்லை இந்த ஏரியா வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதில் வந்து காம்ப்ரமைஸே கிடையாது நமக்கு. இந்த 2 ஏரியாவில் ஏதோ ஒரு ஏரியா வந்தாகணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுறது தான் மெயினான விஷயம். இப்போ நிறைய பேர் என்ன ஆகும், நம்ம சார்ட்டே பார்த்துட்டு இருப்போம், இந்த 2 ஏரியாக்குள்ளேயே இருக்கும். நமக்கு என்ன ஆகிடும், ஓகே நான் அப்போ வந்து இந்த ஏரியாவில் நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன், பார்த்தா செல் ட்ரேட் மாதிரி தான் இருக்குது, ஏன்னா இங்கே வந்து ஃபுல்லாக செல் ஆஃபாக இருக்குது, நான் இங்கேருந்து செல் எடுக்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், செல்லு இங்கேருந்து இப்போ மேபி இந்த இடத்துல செல் எடுக்கிறோம், எங்கே போடுவோம், ஸ்டாப் லாஸை ப்ரீவியஸ் கேண்டில் ஹையில் போடுவோம். டிபியை வந்து நம்ம ஆர்டர் பிளாக்ல போடுறோம் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் மேபி செல் மொமெண்டம் கிடைச்சதுன்னா நமக்கு டிபி சைட் போகலாம். பட் மார்க்கெட் ரிவர்சல் இந்த இடத்துல, ஏன்னா பாருங்க மார்க்கெட் வந்துட்டு செல் ஆஃப் ஆகுது, ஒரு ரிவர்சல் காட்டுது, செல் ஆஃப் ஆகுது, ரிவர்சல் காட்டுது. இந்த மாதிரி ரிவர்சல் காட்டும் போது ஸ்டாப் லாஸ் எடுத்ததுன்னா இந்த ட்ரேட் நமக்கு தேவையில்லாத லாஸ். இப்போ இந்த ட்ரேட் நமக்கு கீழே போச்சுன்னா ப்ராஃபிட், ஆனால் அது வந்துட்டு லக்ல வந்த ட்ரேட் தான். மார்க்கெட்ல ஸ்ட்ரக்சர் படி வந்த ட்ரேட் கிடையாது, ஜஸ்ட் ஒரு லக். மேபி உங்களுக்கு லக் அந்த அன்னைக்கு நல்லா இருக்கு, நீங்க ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் இருக்குன்னு நீங்க சொல்லலாம் அந்த ட்ரேட். பட் ஆனால் ஆக்சுவல் ட்ரேட் செட்டப் நமக்கு இங்கே தான் இருக்கு. நீங்க என்ன பண்ணணும், இந்த ஏரியாவில் இந்த ஏரியா செட்டப்க்கு வெயிட் பண்ணணும். 10:30 11 நம்ம 11:30க்கு ஏன்னா 11:30க்கு தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது லண்டன் செஷன். ஸோ நம்ம 11:30க்கு ஓப்பன் பண்ணோம்னா மார்க்கெட்ல மொமெண்டம் இருக்கும். ஏன்னா லண்டன் ஓப்பன் ஆச்சுன்னா அப்படின்னா உங்களுக்கு எய்தர் இன்னைக்கு ஏஷியாவோட லோ இல்லை ஹையை வந்து ஃபர்ஸ்ட் லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணும். இப்போ பாருங்க, இப்போ நான் வந்து செஷன் இண்டிகேட்டரை ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இண்டிகேட்டர்ல பாருங்க, இது வந்து டோக்கியோவோடது. ஓகே, டோக்கியோ செஷனோடது ரெட் கலர் பாக்ஸ். இந்த டோக்கியோட ஹை எங்க, ப்ரீவியஸ் ஆர்டர் பிளாக் ஹை. டோக்கியோட லோ எங்க, எக்ஸாக்டா ப்ரீவியஸ் லோ ஆர்டர் பிளாக் லோ. ஸோ இப்போ டோக்கியோ பாருங்க ஜஸ்ட் சைட்வேஸ்ல இருந்திருக்கு, ஆர்டர் பிளாக்ஸ்க்குள்ள ட்ரேட் ஆயிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் லண்டன் செஷன் என்ன பண்ணும், லண்டன் என்ன பண்ணும், ஓப்பன் ஆனதையும் 2ல ஒரு சைடு இருக்க லிக்விடிட்டி எடுக்கணும்.
ஸோ ரெண்டுமே நமக்கு இன்னைக்கு லக், ரெண்டுமே ஆர்டர் பிளாக் உள்ள இருக்கு. அப்போ மார்க்கெட் என்ன, எய்தர் சைடு ஒரு ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணதுக்கு அப்புறம் தான் மொமெண்டம் கொடுக்க போகுது. எய்தர் இது பிரேக் ஆகும், இல்லைன்னா கீழே இது பிரேக் ஆகும். ரெண்டுல ஒன்று இப்போ பிரேக் ஆகும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லோவுக்கு லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ண வருது நம்ம டோக்கியோவோட லோவை. ஸோ ஏஷியாவோட லோவை ஹண்ட் பண்ண அப்புறம் மார்க்கெட் வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ஜோன் இங்கே ஒரு 100 பிப்ஸில் ஒரு ஜோன் இருக்கு. ஸோ இந்த ஜோனும் பிரேக் ஆகுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கீ ஜோன் நோக்கி தான் போகும் மார்க்கெட். ஸோ கீ ஜோன் வரைக்கும் போறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் சிபிஐ டேட்டா மோஸ்ட் ப்ராபப்ளி மார்க்கெட் வந்து பை சைட் போறதுக்கான சான்சஸ் 90% இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செல் சைடில் இருக்க லிக்விடிட்டி எல்லாம் மார்க்கெட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, இந்த ஆர்டர் பிளாக் பிரேக் ஆகுதுன்னா இந்த ஆர்டர் பிளாக்ல இருந்து ஒரு ரிவர்சல் கிடைக்கும். இந்த ஆர்டர் பிளாக் ரிவர்சல் கிடைக்கும் போது நமக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணியிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக மார்க்கெட் வந்து பில்டப் ஆகி 4900 இந்த ஆர்டர் பிளாக் வரைக்கும் வரும். ஸோ நியூஸ் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக் பிரேக் ஆகுதுன்னா டைரக்டா நியூ ஆல் டைம் ஹை. ஸோ 4600 ஈஸியாக பார்த்தீங்கன்னா நியூ ஆல் டைம் ஹை போட்டுரும் இன்னைக்கு. அப்படி மார்க்கெட் நியூஸ் நெகட்டிவ்ல வருது அப்படின்னா உங்களுக்கு 4580 இருக்குன்னா 4500 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. ஓகே, இந்த கீ ஜோன் வரைக்கும் போறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ நம்ம எந்த சைடில் ட்ரேட் எடுக்கிறோம்ட்டு நமக்கு அது லாஸ்ட் மொமெண்ட்ல தான் நமக்கு தெரியும். ஏன்னா மார்க்கெட் எந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் படி நம்ம எந்த சைடில் ட்ரேட் எடுக்கிறது பெட்டர்னு சொல்லிட்டு அப்போ தான் நமக்கு தெரியும். நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம அன்னைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் ட்ரேடும் அதே மாதிரி தான். ஸோ மார்க்கெட்ல வந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிக்கு பாசிட்டிவான நியூஸ். ஆனால் மார்க்கெட் வந்து செல் சைட் மொமெண்டம் இருந்ததால நம்ம செல் சைடில் எடுத்தோம். ஸோ அந்த மாதிரி நம்ம மொமெண்டம்க்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ லாஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ்ல மொமெண்டம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லிமிட்டோட செட் பண்ணிடலாம். பட் மெயினான ஈவெண்ட் கைஸ், ஈவினிங் வந்து ஏதாவது ஒர்க் இருக்குனாலும் நீங்கள் கொஞ்சம் அலைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ராஃபிட்னாலும் இன்னைக்கு நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே, பட் மிஸ் ஆயிருச்சுன்னா நம்ம வந்துட்டு நார்மல் ட்ரேட்ஸ் தான் எடுக்கணும். பட் சிபிஐ டேட்டாவை கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸி 200 to 300 பிப்ஸ் மேபி நம்ம ஸ்ட்ரீம் அந்த ஒரு ட்ரேடோட கூட முடிச்சலாம். ஏன்னா நல்ல ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ப்ராஃபிட் ஒரு அமௌண்ட் எடுத்துட்டீங்கன்னா அதை தயவு செஞ்சு அதுக்கு மேலே மறுபடியும் ட்ரேட் பண்ணி லூஸ் பண்ணாதீங்க. அப்படி இல்லைன்னா லோவர் லாட்ஸில் ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு ட்ரேட் பண்ணணும்னு இருக்குன்னா லோவர் லாட்ஸில் ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கைஸ்? இருக்காது ஏதாவது செஷன் இல்லை எதுலையா டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இன்னொரு 4 மினிட்ஸ்ல எண்ட் ஆயிரும். ஸோ அப்புறம் வேணா ஒரு ரீஸ்டார்ட் ஒன்று பண்ணுவோம். ஓகே, திருப்பியும் ஓகே ஓகே, இல்லை எல்லாமே கிளியரா இருக்கு. நீங்க முடிஞ்சதுன்னா இந்த இது செப்பரேட் வீடியோ போட்டீங்கன்னா ரெஃபரன்ஸ் எனக்கு கொடுக்கறதுக்கும் ஆல்மோஸ்ட் நானும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய ரெஃபர் கொடுத்து இப்போ இதில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே 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 ஓகே, நைஸ், வெரி ஸோ நைஸ். அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ட்டும் சப்போர்ட் லெவல் நான் இப்போ எக்ஸாக்டா சொன்னது எக்ஸாக்ட் விக்ல வந்துட்டு நான் அந்த பிளாக் எல்லாம் ஃபிட் பண்ணுவேன். மேபி அதனால தான் எனக்கு லாஸ் அதிகமாச்சான்னு தெரியல. மேபி ஏன்னா வந்துட்டு இப்போ நீங்க விக்ல போடுறீங்க. ஓகே, நீங்க வந்து இந்த விக்ல நீங்க போட்டிருக்கீங்க. சோ இந்த இடத்துல இருந்து நீங்க வந்துட்டு ட்ரேட் எடுத்திருப்பீங்க, எக்ஸிக்யூட் பண்ணிருப்பீங்க. நீங்க என்ன பண்ணிருப்பீங்க இப்போ இந்த விக் எக்ஸாக்டா இந்த அதுதான். அப்ப மார்க்கெட் வந்து ரிவர்சல் கொடுத்ததுன்னா உங்களுக்கு ஃபேக் அவுட் ஆயிடும். இப்போ இங்க பாருங்க, நீங்க இங்க போடுறீங்க, நீங்க இங்க இருந்தே நீங்க எடுக்கிறீங்க. அப்ப என்ன ஆகும், மார்க்கெட் வந்து ரிவர்சல் கொடுத்துருக்கும். ஆமா, அப்படிதான் நீங்க இங்க நீங்க போடும்போது உங்களோட ஆர்டர் பிளாக்க சின்னதா பண்ணிருப்பீங்க இன்னும். சோ அப்ப ஆர்டர் பிளாக் நம்ம வந்து தப்பா மூவ் பண்ணிருப்போம். அதான் பிரச்சனை. கரெக்ட் கரெக்ட். சோ நீங்க எக்ஸாக்ட் அது நீங்க டிராப் பண்ண வந்துரும். அது வந்து உங்களுக்கு எடுத்ததையும் நம்ம பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நீங்க டிராப் பண்றதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னாவே அது பெரிய விஷயம். ஸோ அட்லீஸ்ட் வந்து இப்போ உங்களுக்கு ஆர்டர் பிளாக் எப்படி டிராப் பண்ணணும்னு தெரியும். நீங்க தொடர்ந்து டிராப் பண்றப்போ ஓகே ஜோன்ஸ் வந்துட்டு இப்போ நானே டிராப் பண்ணேன் இது வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஒரு விக் வந்துட்டு இதுக்கு கீழே எடுத்து கூட போகலாம். இப்போ நேத்தே பாருங்க நம்ம ட்ரேட் எடுத்தோம். ஸோ நம்ம ட்ரேட் வந்து கரெக்டா எக்ஸாக்டா நம்மளோட ஆர்டர் பிளாக் ஏரியால நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தோம். அதாவது ரிஸ்க் ஃப்ரீ வச்சிருந்தோம். நம்ம ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் எக்ஸாக்டா டேப் பண்ணி மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சு. ஆமா ஆமா, அது நம்ம எதுவுமே பண்ண முடியாது, நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஸோ நம்ம ஜோன் வந்து எக்ஸாக்டா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி மார்க்கெட்டும் எக்ஸாக்டா ஜோனை ரியாக்ட் பண்ணணும் கிடையாது. இப்ப பாருங்க, நீங்க இந்த ஏரியா வர்றதுக்கு முன்னாடி ஓகே, ஸோ நான் ரீப்ளே கட் பண்றேன். இப்ப பாருங்க, இப்போ இந்த ஏரியால ஓகே, ஸோ இங்க பாருங்க, இங்க ஆர்டர் பிளாக், இங்க தான் ஆர்டர் பிளாக். ஓகே, ஸோ இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்கு, ஆர்டர் பிளாக். ஆனா பாருங்க மார்க்கெட் ரியாக்ட் ஆகுறப்போ ரிவர்ஸ். இப்ப பாருங்க இந்த இடத்துல பிரேக் ஆயிருச்சு. இந்த ஆர்டர் பிளாக்க பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. சோ அது நம்ம ஆர்டர் பிளாக்ல ப்ராப்பரா வந்து க்ளோஸ் வைக்க நமக்கு தெரியாது. இப்ப நம்ம இந்த இடத்துல நீங்க டிராப் பண்ணிருக்கீங்கன்னா ஆர்டர் பிளாக்க, அப்ப என்ன இருக்கும், இப்ப பிரேக் ஆயிருச்சு. இப்ப நீங்க என்ன நினைப்பீங்க, இங்க இருந்து நம்ம செல் சைடு போறோம் அப்படின்னு நினைப்பீங்க. மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அதான் அதேதான் சேம். ஸோ மெயின் அதுதான், ஆர்டர் பிளாக் வந்து நம்ம எக்ஸாக்டா டிராப் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஜோன், இந்த ஜோன்ல ரிவர்சல் இருக்கும். ஆனா எக்ஸாக்டா இந்த ஜோன் லோ இந்த ஜோன் ஹைக்குள்ள இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது.
ஒரு மேபி 10 வந்து பிப்ஸ்க்கு கொஞ்சம் அபவ். கீழே தள்ளி கூட வந்துடலாம், விக் வச்சுட்டு ஓகே. வரலாம். ஸோ அது நம்ம ப்ராப்பரா டிராப் பண்ண முடியாது. நீங்க வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 90% டிராப் பண்றீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே. கால் ஐ எண்ட் திங்க் ஆக நம்ம வந்து போகுதுன்னு இப்போ நினைக்கிறேன். ரீசெட் பண்ணிடலாம் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஜோன் கிட்ட இருக்கு மார்க்கெட். ம். ஓகே, ப்ரோ மொத்தம் எத்தனை செஷன் ப்ரோ இருக்கு நியூயார்க்? ஒரு நாளைக்கு பிரதர், ஆமா ப்ரோ. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இதுல ஸ்டார்ட் ஆகும் நமக்கு ஆஸ்திரேலியா, ஓகே, சிட்னி செஷனு. ஸோ அதுக்கப்புறம் ஏஷியாவுக்கு அப்புறம் லண்டனுக்கு அப்புறம் நியூயார்க். ஸோ 4 செஷன். ஸோ 4ல் மெயினான செஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு நியூயார்க் செஷன், அதாவது யூஎஸோட செஷன். ஓகே. அது டைமிங், நியூயார்க் டைமிங், நியூயார்க் டைமிங் வந்து நம்ம ஊர் டைமுக்கு 6:30க்கு ஓப்பன் ஆகும் ஈவினிங். லண்டன் வந்து 11:30க்கு ஓப்பன் ஆகும். 1:30 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நைட்டு லிக்விடிட்டி கம்மியாயிடும். ஸோ இப்போ நமக்கு அந்த 6:30 மணிக்கு ஆரம்பிக்குது இல்லையா, அந்த நம்ம லைவ்ல இருக்க லிக்விடிட்டி வந்துட்டு நீங்க நைட் ஒரு 11:30-12 மணிங்கும் போது இருக்காது, ஸ்லோ ஆயிடும் மார்க்கெட். ஸோ லண்டன் செஷன்ல 1 மினிட் கன்ஃபர்மேஷன் எடுக்காதீங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது நல்ல புல்லிஷ் மொமெண்டம். ஸோ அதை நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்தோம். பட் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ இதுதான் ஃபேக் அவுட். ஸோ நம்ம என்ன பண்ணணும், 5 மினிட்ஸில் தான் நம்ம என்ட்ரிஸ் எடுக்கணும். ஸோ 5 மினிட்ல ஒரு க்ளோஸ் கிடைச்ச அப்புறம் என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஏரியா பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் அகைன் இந்த ஏரியா டேப் ஆகும். ஸோ ஏஷியா லோ வந்து டேப் ஆகுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக் மேலே பிரேக் வச்ச அப்புறம் நம்ம பை எடுக்கலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் அவ்வளோ ஃபேக் அவுட்ஸ் இருக்காது, பட் லண்டனில் ஃபேக் அவுட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ 1 மினிட் கன்ஃபர்மேஷன் எடுக்காதீங்க. இப்போ நம்ம பார்த்தோம் 1 மினிட் கன்ஃபர்மேஷன் எடுத்ததுக்கு நமக்கு ஸ்டாப் லாஸ் வருது. ஸோ மெயின் ரீசன் இதில் வந்து ஃபேக் அவுட் ரொம்ப அதிகம் லண்டனில். பிரதர், இப்போ இண்டிகேட்டர்ல நம்ம டைம் ஜோன் எதனா மார்க் பண்றீங்களா பேக்ரவுண்ட்ல நம்ம இண்டிகேட்டர்ல? உங்களுக்கு இந்த செஷன் சொல்றீங்களா பிரதர்? இல்ல இல்ல, இந்த செஷன் இல்ல, நம்மளோட இண்டிகேட்டர் ஆல்பா, ட்ரேட் வைஸ் ஆல்பா. இல்ல அதுல டைம் ஜோன் இல்ல, இப்போ நீங்க லண்டன் பேக்ரவுண்ட்ல நம்மளுக்கு இந்த சார்ட்லயே வரும் இல்லீங்களா? சோ என்ன செஷன் சொல்லிட்டு உங்களுக்கு வர்ற மாதிரி சொல்றீங்களா? அந்த மாதிரி எதனா ஆட் பண்றதுக்கு சான்சஸ் இருந்ததுன்னா. ஓகே, சோ நம்ம அதை ட்ரை பண்ணலாம். நான் அது கேட்கறேன், அதை மாதிரி ஆட் பண்ண முடியுமான்ட்டு. சரி. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இல்லைனாலும் நீங்க இண்டிகேட்டர் போனீங்கன்னா ஜஸ்ட் நீங்க வந்துட்டு டைம் ஜோன் நீங்க செஷன் சர்ச் பண்ணுங்க. செஷன். ஓகே, செஷன் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு இருக்கு பாருங்க, செஷன் லக்ஸ் ஆல்கோ. ஓகே, நான் அதை வந்து சார்ட்ல எனேபிள் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க, இப்போ இங்க வந்துட்டு ஒரு ரெட் கலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸுக்கு மேல எழுதி இருக்கு இது வந்து டோக்கியோ. ஸோ டோக்கியோ வந்து ஏசியா செஷன். ஓகே ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி இங்க மேல பாருங்க, இது வந்து நியூயார்க்கோட பாக்ஸ். இந்த பாக்ஸ் ஸ்டார்டிங் வந்துட்டு கேண்டில், அதாவது ஓப்பன் மார்க்கெட் ஓப்பன். இந்த பாக்ஸ் எண்ட் கடைசி வந்துட்டு நமக்கு கடைசி கேண்டில், அந்த செஷனோட க்ளோஸ் கேண்டில். செஷன் க்ளோஸ். ஓகே. ஆமா. ஸோ நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா டோக்கியோ வந்து இதோட க்ளோஸ் ஆயிருச்சு. அது வந்து எல்லோ பாக்ஸ் வந்துட்டு நீங்க அது வேணா கலர்லாம் கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஆமா, நீங்க அது கலர்லாம் வேணா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆனது இப்போ 11:27க்கு க்ளோஸ் ஆயிருக்கு ஏஷியா. ஸோ அதே மாதிரி எக்ஸாக்டா 11:30க்கு தான் ஓப்பன் ஆச்சு நமக்கு லண்டன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா லண்டன் வந்துட்டு ரன்னிங்ல இருக்கு. ஓகே, நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் ஆட் பண்ணவும் பாக்குறேன் முடிஞ்சதுன்னா. ஓகே. இல்ல இதே என்எஃப் தான். ஓகே, வேணும்னா கூட நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதுதான். ஓகே. ஸோ இண்டிகேட்டர் வந்து ஜஸ்ட் பிரைஸ் ஆக்ஷன் படி உங்களுக்கு ட்ரேட் செட்டப்ஸ் கொடுத்துரும். பட் மார்க்கெட் மொமெண்டம் இன்னைக்கு ஆக்சுவலி பை மொமெண்டம் கிடையாது தான். ஏன்னா இன்னும் வந்துட்டு மார்க்கெட் ஹை செட் பண்ணல. இன்னைக்கு மார்க்கெட் ஸ்டார்டிங்ல இருந்தே லோ சைடு தான் போகுது. பட் அதுக்காக நம்ம செல் மொமெண்டம் எடுக்க முடியாது. ஏன்னா மார்க்கெட் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்ல பையிங் மொமெண்டம்ல இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா செல் ட்ரேட்ஸை மோஸ்ட்லி அவாய்ட் பண்றோம். அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 4 ஹவரோட சப்போர்ட் பிரேக் ஆக வரைக்கும் செல் நம்ம ட்ரை பண்ண மாட்டோம். ஸோ 4 ஹவரோட கீஸும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். 4540 பிரேக் ஆக வரைக்கும் நம்ம செல் சைட் ட்ரேட்ஸ் எடுக்க வேணாம். ஸோ அதுக்கு மேலே நம்ம வந்து பை ட்ரேட்ஸ் எங்கெல்லாம் சப்போர்ட் கிடைக்குதோ அங்கிருந்து நம்ம பை ட்ரேட்ஸ் வேணால் ட்ரை பண்ணலாம். மேபி அது வந்து ரீடெஸ்ட்னால ஒரு 50 பிப்ஸ் 60 பிப்ஸில் நமக்கு வந்து ரிஸ்க் ஃப்ரீ அவுட் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ நமக்கு வந்து ப்ராப்பராக நமக்கு ஸ்ட்ராட்டஜி படி 4540 கீழே பிரேக் ஆனதான் நம்ம செல் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி செல் எடுக்கக்கூடாது. ஓகே கைஸ், வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கைஸ்?